எனக்கு ஏன் டிஸ்னி ஷோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்னி ஷோ பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு ஃபேமிலிக்கான வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் எப்படி அந்யோன்யமாக இருக்காங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சியோடைய பாசத்தை காமிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்போடைய வேல்யூவை அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஏதாவது ஒரு மாரல் வேல்யூ இருக்கும். இன்கேஸ் ஏதாவது மாறி ஏதாவது சொல்லியிருக்காங்க, அது இந்த சமூகத்துக்கு ஏதாவது தப்பான எடுத்துக்காட்டாக போயிடும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, எபிசோட் முடியும் போதே இது மாதிரி நாங்கள் ஷோக்காக தான் பண்ணோம், இதுமாரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர்ஸை வச்சு காமெடியாக அதை சொல்லியிருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எபிசோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோன் கேரக்டர் இருக்கும். ஓகேவா? அதாவது ஃப்ரெண்டோடைய அந்த மெயின் கேரக்டருக்கு ஒரு க்ளோன் கேரக்டர் வரும், ஃப்ரெண்டாக வரும். ஸோ அந்த க்ளோன் கேரக்டரை எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து ஜோக்கர் கேரக்டர் மாதிரி தான் வச்சுருந்தாலுமே அந்த கேரக்டரை அவாய்ட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அந்த கேரக்டர் வரும்போது தான் உங்களுக்கு வந்து சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் எபிசோட் எனக்கு ஒரு ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு டிஸ்னி ஷோலையும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிறிஸ்மஸ் எபிசோட் கண்டிப்பாக இருக்கும். அந்த எபிசோடில் ரொம்ப அழகாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க டிஸ்னி ஷோ பார்த்து அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு பயனுள்ள தகவல், ஃபினான்ஸ் சம்மந்தமான தகவல்லாம் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.